பிரைஸ் த லார்ட். இந்த 15வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் முறையாக அந்த சேனலை பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கிற வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நாம் சரீரத்தில் ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். நிறைய பேர் இது தேவ சித்தமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கு நடைமுறையாக சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல பலவீனம், வலி, வேதனை, வியாதியோட நீங்க இருப்பீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த நாள்ல நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த மருத்துவர் நம்மை பரிசோதித்து விட்டு நம்மை சுகமாக்குவதற்கு நமக்கு சில மருந்துகளை அவர்கள் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதை மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்றாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியது இருக்குது, சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியது இருக்குது, காலையில எழுந்தோன்னே சாப்பிட வேண்டியது இருக்குது, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. இந்த மாத்திரைகள் மருத்துவர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அப்படி நம்ம சாப்பிடணும். அடுத்தது, நீங்க முழுங்க வேண்டிய மாத்திரை இருக்கு, அல்லது மேல உங்களுடைய சரீரத்துல பாதிக்கப்பட்ட பகுதியில மேலாக பூச வேண்டிய மருந்துகள் இருக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ், ஃபார் இன்டர்னல் யூஸ் அப்படின்னு அதுலேயே எழுதப்பட்டோம். ஸோ இப்படி ஒரு மருத்துவரை சந்திக்கும் போது நம்முடைய சுகத்திற்காக அவர்கள் மருந்துகளை கொடுக்கும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதே போல தேவனை நாம் மருத்துவர் என்று சொல்லுகிறோம், வைத்தியர் என்று சொல்லுகிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் நம்முடைய வைத்தியர், அவருடைய வார்த்தை நம்முடைய மருந்து. அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிறார் அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை சுகமாக்க பயன்படுத்துவது வார்த்தை. அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை எப்படி அனுப்பி நம்மை சுகமாக்க விரும்புகிறார். நான் வேதனையில் இருக்கிறேன், வழியில் இருக்கிறேன், கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறேன். வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை வல்லமிழ். இந்த வார்த்தையை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, பயமா இருக்கும்போது, உடம்பு கஷ்டமா இருக்கும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு அப்படின்னு. அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயில் சொல்லப்பட வேண்டியது மாத்திரமல்ல. நேற்று உங்களுக்கு நான் ஒரு பகுதியை காண்பித்தேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம். என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனத்திற்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். அப்படின்னா, வேர்ட் ஹேஸ் டு பி டேக்கன் இன்டர்னலி. வார்த்தை உள்ளே எடுத்து கொள்ளப்பட வேண்டியது. வார்த்தை என்பது வாயில் சொல்வது மாத்திரமல்ல, இட் ஷுட் கெட் இன் டு யுவர் ஹார்ட் டு ஹீல் யூ. உங்களை சுகமாக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள் போக வேண்டும். அப்படின்னா, ஒரு மருந்தை நம்ம வாயில போட்டு முழுங்கிட்டோம்னா நம்ம சும்மா இருப்போம், அந்த மருந்து போய் அதனுடைய வேலையை செய்யும். அது போய் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை குணமாக்குறத நம்ம பார்த்துருக்கிறோம். அது போல வார்த்தையை நீங்கள் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா வார்த்தை அதனுடைய வேலையை செய்யும். ஆண்டவர் சொன்னார், நான் அனுப்புகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே போகும்போதே அந்த வார்த்தை எனக்குள்ள செய்ய வேண்டிய கிரியையை செய்கிறது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தை வெறும் வாயில் சொன்னால் மாத்திரம் பத்தாது, அது என்னுடைய கண் வழியா, என்னுடைய செவி வழியா, என்னுடைய இருதயத்திற்குள் போய் கிரியை செய்ய வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னார், நிலம், இருதயம், வார்த்தை, விதை என்று சொன்னார். எப்படி ஒரு பூமியில, ஒரு நிலத்துல ஒரு விதையை விதைத்தால் அந்த விதை போய் அது பலன் கொடுக்க தொடங்குகிறதோ, அது போல கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள் போகும்போது அது தன் வேலையை தொடங்கும், அது தன் வல்லமையை செயல்படுத்த தொடங்கும், அது செய்ய வேண்டியதை செய்யும். எப்பொழுது? என்னுடைய இருதயத்திற்குள் போகும்போது. பலவீனமாக இருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள், வழியோடு இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வார்த்தையை உங்கள் மனதிற்கு எடுத்துட்டு போங்க. உங்க கண்கள் அதை பார்க்கட்டும், உங்க செவிகள் அதை கேட்கட்டும், உங்க வாய் அதை சொல்லட்டும். அது உங்களுடைய இருதயத்திற்குள்ளே போக வேண்டும். இன்னொரு பகுதி உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் 32வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என் உபதேசத்தில் அப்படின்றது என் வார்த்தையில், என்னுடைய டீச்சிங்ஸ்ல, என்னுடைய போதனைகளில் நிலைத்திருந்தால்,
உங்களுக்கு என்னெல்லாம் நான் போதிக்கிறேனோ, உங்களுக்கு என்னெல்லாம் உபதேசிக்கிறேனோ அதுல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நீங்களாம் யாரா இருப்பீங்கன்னா எனக்கு சீஷர்களா இருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை நீங்கள் அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, நம்ம எந்த சத்தியத்தை அறிகிறோமோ அந்த சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். வசனம் நம்ம மனப்பாடம் பண்றது ஓகே, பட் அதை தாண்டி அந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் அறிவு என்பது இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் போது என்ன சொல்றாருன்னா, எந்த பகுதியை குறித்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த பகுதியில உங்களை அது விடுதலையாக்கும். பாருங்க, நம்ம பல வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்கு. பொருளாதாரம் இருக்கு, சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, நீதி இருக்கு. இந்த மாதிரி பல வார்த்தைகளை வேதத்துல படிக்கிறோம்ல. அந்த பகுதியை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், சத்தியம் என்ன சொல்லுகிறது என்கிற புரிதல், தெய்வீக சுகத்தை பற்றிய சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் எந்த பகுதியில பாதிக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த பகுதியில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, சத்தியமாகிய இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது அந்த பகுதியில அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்குகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும் போது அந்த பகுதியில சுகத்தை நான் அனுபவிக்க தொடங்குகிறேன். அப்போ என் வாழ்க்கையில வேதத்தை படிக்கும்போது எந்தெந்த பகுதியில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை பற்றிய சத்தியத்தை நான் படிக்க தொடங்க வேண்டும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வேதத்தை தேடி வாசிகள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம நிறைய நேரங்கள்ல ரெகுலரா படிச்சு பழகியிருப்போம், நல்லது, அது ஒரு நல்ல பழக்கம். வேதத்தை நம்ம ரெகுலரா படிப்போம், வரிசையா படித்து வருவோம். ஆனா அதை விட எது முக்கியம்னா, இன்றைக்கு என்னுடைய தேவை என்ன? ஒருவேளை இந்த பலவீனம் தான் என்னுடைய மனதை பாதிக்கிறது, இந்த பலவீனம் தான் என்னுடைய சமாதானத்தை கெடுக்கிறது, இந்த வலியும் இந்த வேதனையும் தான் என்னுடைய வாழ்க்கையை முடக்கி போடுகிறது, என்னால நார்மலா இருக்க முடியலன்னு சொல்லுவீங்கன்னா, இப்ப நீங்க அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, தெய்வீக சுகத்தை பற்றிய சத்தியங்கள். அப்படிப்பட்ட செய்திகளை தெரிந்தெடுத்து கேளுங்கள். நம்மளுடைய லவ் ஆஃப் காட் சேனல்ல கூட ஹீலிங்கை பத்தின ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. தெய்வீக சுகத்தை பற்றி பல நாட்கள் பேசியிருக்கிறேன், அதை கேளுங்கள். இதை நீங்க கேட்க கேட்கவே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள் போகிற வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்ய தொடங்கிவிடும். நான் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாத மற்ற விஷயங்களை பற்றி கேள்விப்படுவதை விட எனக்கு தேவைப்படுகிற சுகத்தை பற்றிய சத்தியத்தை நான் அறிய வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும்? நான் அறிந்திருக்கிற சத்தியம் தான் என்னை விடுதலையாக்கும். அப்படின்னா தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நேரம் செலவிட வேண்டும். இன்றைக்கு அநேகர் வார்த்தையை கேட்பதில்லை, வசனத்தை கேட்பதில்லை, பிரசங்கத்தை கேட்பதில்லை, போதனைகளை கேட்பதில்லை, ஜெபிக்கிறார்கள், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். ஆனா நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான சுகம் எப்படி கிடைக்குது தெரியுமா? அந்த பகுதியை குறித்த சத்தியத்தை அறிவதனால் நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். அறிவினால் தான் நாம் விடுதலை ஆகிறோம். வேதத்துல வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தே ஆர் இக்னரண்ட். பிசாசுனுடைய தந்திரம் நம்மை அறியாமையில் வைப்பது, ஆண்டவருடைய கிருபை நமக்கு அறிவை கொடுப்பது. இருளிலே நம்மை வைத்திருக்க விரும்புகிறான், அவன் இருளின் அதிபதி. ஆனால் இவரோ வெளிச்சத்தின் தேவனாய் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். வேதத்துல இருள் என்பது அறியாமை குறிக்கிறது, வெளிச்சம் என்பது அறிவை குறிக்கிறது. நம்மை தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஸோ இந்த நாள்ல இந்த வீடியோல என்னோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில பாதிக்கப்படுறீங்களோ அந்த பகுதியை குறித்த வார்த்தையை, உபதேசத்தை, சத்தியத்தை அறிய தொடங்குங்கள். அறிதல் என்பது லேர்னிங். ஹியரிங் மாத்திரம் கிடையாது, லேர்னிங், கற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது. ஓ, இப்படிதான் வேத வாக்கியம் சொல்லுதா, இதெல்லாம் எனக்கு சொந்தமா, இயேசு சிலுவையில மரித்ததுனால எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாரா, இது என்னுடைய சொந்தமா? நான் ஒரு நாள் இந்த தெய்வீக சுகத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன், 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு அம்மாவுக்கு இயேசு சொல்றார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி தானே. அப்ப இயேசு என்ன சொல்ல வருகிறார்? ஆபிரகாமின் குமாரத்தி சுகமாக வேண்டும் என்று சொல்ல வருகிறாரே. இந்த புரிதல் இருக்கும்போது நான் அதை கிளைம் பண்றேன், அதை உரிமை கொண்டாடுகிறேன், அந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளுகிறேன், அந்த சத்தியத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன்.
தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கணும். அது நடக்கணும்னா சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் தான் உங்களுடைய பரம வைத்தியர். அவருடைய வார்த்தை தான் மருந்து. அந்த வார்த்தை உள்ளே இருதயத்திற்குள் எடுத்து செல்லப்பட வேண்டும். இருதயத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்க செய்யுங்க. படிங்க, அதை பேசுங்க, அதை கேளுங்க, அதை மனக்கண்கள்ல பாருங்க, இருதயத்துல தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வீக சுகம் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் என்னை சுகமாக்க விரும்புகிறார், நான் வேதனைப்படுவது தேவ சித்தம் இல்லை, வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் எத்தனையோ பேரை சுகமாக்கி இருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததிக்கு சுகம் சொந்தம். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறேன். இந்த வார்த்தைகள், இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்துல போய் தங்கட்டும். இதயத்தில் போய் தங்கிட்டு எதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அறிவுதான் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிற சத்தியத்தில் இருக்கிற வெளிப்பாடும் உங்கள் மனதிலே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உங்களுக்குள்ளே அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய தொடங்கும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில ஒரு பவர் இருக்கு. அவர் அந்த வார்த்தையை சொன்னார்னா எப்படி ஒரு மருந்துல ஒரு சில பவர் இருக்கு. அந்த மருந்து அட்டையிலே போட்டிருப்பாங்க, இந்த மருந்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. அப்போ மெடிக்கல் டேர்ம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது ஒருத்தருடைய சரீரத்துக்குள்ள போனா என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி. அதை போல கர்த்தருடைய வார்த்தை உள்ள போனா என்னவெல்லாம் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை அவர் அனுப்பின காரியம் ஆகும்படியா வாய்க்கும். பாருங்க, சில நேரங்கள்ல மருந்து கூட நம்ம ஓவர் டோஸ் எடுத்துடலாம், அதனால சில சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வரல. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஓவர் டோஸ் எடுக்க முடியாது, சைடு எஃபெக்ட் வராது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உரிமை கொண்டாடுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை அறிக்கை செய்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை உள்ள கொண்டு போய் தியானிக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள், வெற்றி எடுக்கிறீர்கள். உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றத்தை பார்ப்பீர்கள், அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும், உங்கள் சரீரத்துல சுகம் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய மருந்து. அது எப்படி எடுக்கணும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே போக வேண்டும் இருதயத்திற்கு. நீங்கள் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை, சுகத்தை பற்றிய சத்தியத்தை கேளுங்கள், உபதேசத்தை கேளுங்க, தியானிங்க, அதையே நினைத்து கொண்டிருங்கள். அந்த வார்த்தைகளே நீங்களை கன்ஃபஸ் பண்ணுங்க. அதே உங்களுடைய மனக்கண்கள்ல நிற்கட்டும், அதுவே உங்கள் இருதயத்துல நிலைத்திருக்கட்டும். அற்புதங்கள் நிச்சயமாய் உங்கள் சரீரத்துல உண்டாகும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சுகமாக்குங்க. வார்த்தை அவர்களுக்கு உள்ளே போகட்டும், அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே அது ஊடுருவி செல்லட்டும், அதனால வல்லமை வெளிப்படட்டும், விசுவாசம் அதிகரிக்கட்டும், அவர்கள் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் அவர்களுடைய சரீரத்துல மிகப்பெரிய விடுதலை கொடுக்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் உம்முடைய வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தி உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினால பிழைப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வீடியோஸ் போட ஆரம்பித்ததற்கு அப்புறம் சிலர் குணமானதை எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். ரொம்ப சந்தோஷம். இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பா சுகம் உண்டாகணும். உங்களையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். விசுவாசியுங்கள், தொடர்ந்து வார்த்தை கேளுங்கள், தியானிங்கள், உங்களுடைய சரீரங்களில் மாற்றங்களை பாருங்க. அநேகருக்கு இந்த சுகத்தை நீங்க பகிர்ந்து கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Thank you.